வெல்கம் டு மிர்ச்சி ஸ்டோரிஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, சுந்தர் சி சார் டைரக்ட் பண்ணி வடிவேல் சார் கம்பேக் கொடுத்த கேங்கர்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஏதோ மாஸ் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. சுந்தர் சிக்கு வந்து ஃபைட் சீன்லாம் வச்சு வடிவேலை மாட்டி விட்டு கொஞ்சம் காமெடி ட்ரை பண்ணு சொல்லிட்டு சுத்தமாக ஒர்க் ஆகல. அது என்னவோ மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பொண்ணு காணாமல் போயிட்டு அந்த பொண்ணை யார் வந்து கொலை பண்ணா, எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இல்லையான்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. கேத்ரின் தெரசா வந்து கிளாமர் வந்து ஒரு இதுவாக காமிச்சிட்டாங்க. அந்த ஐட்டம் சாங்லாம் வச்சு அவங்க நிறைய இடத்துல அந்த சேலை உருவுற மாதிரி சீனு, அந்த மலையில் நனைகிற மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாமர் ஓவர் டோஸாக போயிடுச்சு. எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. மிச்சபடி காமெடி ஓகே, 1-2 சீன் ஒர்க் ஆகிருக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில். மிச்சபடி பெருசாக காமெடின்னு ஒன்றும் இருக்காது ஃபஸ்ட் ஹாஃபில். இன்டர்வலுக்கு அப்புறம் தான் ஓகே, சுந்தர் சி அவரோட ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் ஓகே, கதைன்னு ஒன்று இருக்குப்பா, இன்னும் ஸ்டில் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஒரு அன்பேரபுளான ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் தான் இந்த கேங்கர்ஸில் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட். ஒரு ஹைஸ்ட்டு காமெடி படமாக மாற்றி விட்ருவாங்க. அந்த ஹைஸ்ட்டுக்கான சீக்வன்ஸ் வந்து ஒரு மிஷினாக பாஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆக்டாக இருக்கும். அந்த ஆக்டுக்கான பிளானிங்கு, அவங்க பண்ணுற ஸ்டேஜிங் எல்லாமே நல்லா இருந்தது செகண்ட் ஹாஃபில். வடிவேல் சாரோட காமெடி வந்து நிறைய இடத்துல சிரிக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு, நல்லா இருந்தது. இந்த சீன் தான் இந்த தேட்டரில் மதகத ராஜா படம் ஓடிட்டு இருக்கும், இங்கே ஹைஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே இந்த வடிவேல் கேரக்டர் டிஸ்ட்ராக்ட் பண்ண விடுறது, அந்த இன்னொரு கேரக்டர் மாதிரி வேஷம் போட்டு போவார் வடிவேல், வந்து ஒரு வயசான கெட்டப்பில் போட்டு போவார். அதெல்லாம் நல்லா இருந்தது படத்தில் பார்க்க. பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிச்ச சுந்தர்சி படம் இந்த அரண்மனை மாதிரி படம் பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி படம் பார்த்துட்டு போயிடலாம். சுந்தர்சி கிட்ட ஓரளவுக்கு பெட்டரான ஒரு ஸ்க்ரீன் பிளேவே இருந்தது செகண்ட் ஹாஃபில். ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும்தான் ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. மிச்சபடி நீங்கள் தாராளமாக இந்த படம் ட்ரை பண்ணலாம். இந்த சுந்தர்சியை நினச்சா எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. 30 வருஷமாக ஒரு இண்டஸ்ட்ரியில் சர்வே பண்ணிட்டு இருக்கான். மணிரத்னத்துக்கு அப்புறம் இவர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக இண்டஸ்ட்ரியில் இருக்காருன்னு நினைக்கிறேன். பெரிய விஷயம் தான் சுந்தர்சி கிட்ட. நான் இது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நான் பார்க்குறேன். பார்ப்போம், அடுத்தடுத்த படம் இன்னும் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓவராலாக இந்த படம் பற்றி சொல்லணும்னா ஒரு ஃபன் ஃபில்டு என்டர்டெய்னர், ஒரு டைம் பாஸ் படம் பார்க்கணும்னா நீங்கள் தாராளமாக கேங்கர்ஸ் ட்ரை பண்ணலாம். இந்த படம் வந்து அமேசான் ப்ரைமில் இருக்குது. தாராளமாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது நிறையா. ஓகேங்களா? இந்த படத்துக்கு என்ன ஒரு 7.2 out of 10 கொடுப்பேன்.